guys, welcome to SIDDU TAMILAN. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. ஸோ இது மாதிரி சின்ன இது போட்டு பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். மைக் இங்கே வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ஒன்று கேட்டிருந்த வீடியோ தான். ஸோ கைன் மாஸ்டரை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ எடுத்து போடணும்னு நினச்சி நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு கேட்டிருந்தான். ஸோ கைன் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு எடிட் பண்ண தெரியாது, கொஞ்சம் தெரியும். பட் ஆனால் எனக்கு இந்த ட்விட்டரில் கொஞ்சம் தேவைப்படுது, நீ போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தான். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோவே நான் எடுத்தேன். இது பார்த்திங்கன்னா ஈஸியாக தெரியும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா கைன் மாஸ்டர்னு ஒன்று இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க கம்மி தான். பட் ஆனால் கைன் மாஸ்டர் யூஸ் பண்ண தெரியாதவங்க பல பேர் இருக்காங்க. அதை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்குவோம். பாருங்கள் தெரியும் நினைக்கிறேன். ஸோ கைன் மாஸ்டருக்குள்ளே போய்க்குவோம் நம்ம. ஸோ கைன் மாஸ்டர் போனோடனே இப்படி தான் வரும் உள்ள. பாருங்கள் நான் சொன்ன பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ட்ரை பண்ணி தெரிஞ்ச பரவாயில்ல விட்டுருக்கேன். ஸோ கிரியேட் ஸ்டார்ட் எடிட்டிங். ஸோ அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ வாட்ஸ் நியூ அப்படின்னு சொல்லிட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ நெட்வொர்க் கனெக்ஷன் வேணும். இப்போ நான் நெட்வொர்க் கனெக்ஷன் இல்லாமல் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். செட்டிங்ஸ்குள்ளே போவோம். செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா மை இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. ஸோ பாருங்கள் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் பண்ணுறதுக்கு, இது அதோட காசு கட்டி பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு. நமக்கு பார்த்திங்கன்னா பெய்டு வெர்ஷன் தேவையில்லை. ஸோ நம்ம ஓகே, பெய்டு வெர்ஷன் நமக்கு தேவையில்லை. இதிலே இப்போ முன்னாடி பார்த்திங்கன்னா அசட் ஸ்டோர் பெய்டு வெர்ஷனில் மட்டும்தான் இருந்தது. பட் ஆனால் நம்மளுக்கு இப்போ ஃப்ரீயாகவே தராங்க. அதில் சில இருக்கிறது மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் பெய்டு வெர்ஷன் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ரெக்கார்ட் ஆடியோ லொக்கேஷன் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா டிவைஸ் டிஃபால்ட் ஃபோல்டரில் போடலாம், இல்லை நீங்களே ஒன்று செலக்ட் பண்ணி அதுலேயும் போடலாம். நான் பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் ஃபோல்டரில் தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அது எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். ஸோ இந்த ட்ரைபோடோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே தரேன், கிடச்சா தரேன், கிடைக்கலன்னா விட்டுறேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் ஆர்டர் போட்டேன். இதுக்கான அன்பாக்சிங் வீடியோ கூட எடுத்தேன், பட் ஆனால் அப்லோட் பண்ண முடியல. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கான லொக்கேஷன் கைன் மாஸ்டர் ஃபோல்டர் தான் இருக்கும். நான் அதே இருக்கணும்னு விட்டுட்டேன். ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் செட்டிங்ஸ். ஸோ இதுக்குள்ளே போவோம். மீடியா ப்ரௌசர் இது எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நான் ஆஃபில் தான் வச்சுருக்கேன், எல்லாமே பார்த்துக்கோங்க எல்லாத்தையும். அன்லிமிட்டெட் வீடியோ லேயர் மோட். ஓகே, ஸோ நம்ம இது மட்டும் வேணால் வச்சுக்கலாம். ரெகுலர் மோட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ யூஸிங் அந்த அன்லிமிட்டெட் லேயர் மே ஃபீச்சர் த ஆப் ஷட் டவுன். ஸோ அதனால் நம்மளுக்கு இது தேவையே இல்லை. அதனால் நம்ம ஷட் டவுன் கூட ஆக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு ரெகுலர் மோட்லேயே எல்லாமே இருக்கட்டும், இதுதான் பெஸ்ட்டு. லேகாகாமையும் இருக்கும் கைன் மாஸ்டர். நான் இப்படி தான் எப்போதுமே வச்சுருப்பேன். இதில் தான் எடிட்டும் பண்ணுவேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிரியேட் நியூ அப்படின்றதுக்குள்ளே போய்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் முன்னாடி பார்த்திங்கன்னா இப்படி கிடையாது, நம்ம வேறு மாதிரி சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அப்டேட்டுக்கு அப்புறம் செமையாக மாற்றிருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த அப்டேட். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ரேஷியோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே யூடியூப் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டோரிக்கு இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இது ஃபோட்டோ போஸ்ட் அதுக்காக இருக்கும். மற்றபடி எல்லா ரேஷியோவும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஸ்டோரி இன்ஸ்டாகிராமுக்கு 3த்துக்குமே இருக்குது. ஸ்டோரி, வீடியோஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா போஸ்ட்டுக்கு 3க்குமே இருக்குது. ரீல்ஸுக்கு கூட இருக்குது. ஸோ ரீல்ஸ் எதுன்னு தெரியல. நான் இன்ஸ்டாகிராமில் நான் இருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது பேர் பார்த்திங்கன்னா சித்து தமிழன். ஓகே, ஸோ நம்ம போய் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோட்டோ டிஸ்பிளே செட் நான் எப்போதுமே ஃபிட் தான் வைப்பேன். நீங்கள் ஃபில் ரேண்டம் கூட வச்சுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஃபிட்டே இருக்கும். ஃபோட்டோ டியூரேஷன் பார்த்திங்கன்னா நான் 4.5 தான் எப்போதுமே வச்சுருப்பேன். அது டிஃபால்ட்டாக எவ்வளோ இருக்கும் அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு போயிடுவேன் நான். ஸோ இப்போ உள்ளே போயாச்சு. அப்ளை பண்ணோடனே லோட் ஆகுது. ஸோ லோட் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஸோ நம்ம இன்ஸ்டாகிராமில் SR தமிழாக்ஸில் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தோம். எங்கள் விளாக் சேனலில் இன்னும் பார்க்காம வந்தீங்கன்னா போய் டிஸ்கிரிப்ஷனில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எடுத்ததுக்கே போவோம். ஸோ எடுத்ததுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குன்னு. நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன், நான் பேசலை. ஸோ கண்டிப்பாக இதில் பேசுறது கேட்காது, அதனால் நான் மைக்கை கழட்டி விட்டுட்டு அப்புறம் பேசுகிறேன். ஸோ இப்போ நான் பேசுகிறது இதில் கேட்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சித்து தமிழன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸோ சவுண்டு கிளாரிட்டி அப்பப்போ விட்டு வரதுனால நான் சவுண்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் சவுண்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 100லேருந்து 200 செட் பண்ணிக்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ வால்யூம் டர்ன் அப் பண்ணிக்கோங்க. நான் இதே எனக்கு போதும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சித்து தமிழன். இன்றைக்கி நம்ம இதே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இது செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கான தேவையான இன்ட்ரோஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் இன்ட்ரோ செலக்ட் பண்ணுறேன். ஓகே, நம்மளோட இன்ட்ரோ பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த இன்ட்ரோ செட் பண்ணிக்கிறேன்.
இப்போ செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த பேன் ஜூம் ஆப்ஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்படி வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணுறது. அந்த வீடியோ இன்னும் பார்க்கல, நான் மேலே கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐக்கன்லேயும் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் அந்த இது ஃபுல்லாக ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். வெல்கம் டு. ஸோ இது மட்டும் இப்படி இருந்தால் நல்லா இருக்காது இல்லை, அதனால் நான் பாட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எந்த பாட்டு நான் ஏற்கனவே எப்படி நான் காப்பிரைட் மியூசிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன், நான் பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே கேனையும் அதையும் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். ஓகே, நம்ம ஃபோல்டர்ஸ்குள்ளே போகும். நான் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்குள்ளே தான் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ பவுன்ஸ் பண்ணுறது எனக்கு இதுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் இதே சேர்த்துக்கிறேன். இல்லை அப்படின்னா நான் இந்த பாட்டும் வச்சுருக்கேன். இது வேண்டாம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பவுன்ஸ் பாலை யூஸ் பண்ணுவோம். நான் பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் பாலை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இங்கேருந்து வருது, நம்ம இதை கட் பண்ணிக்குவோம். நான் பார்த்தீங்கன்னா இதோட சவுண்டு பார்த்தீங்கன்னா எப்போதுமே கொஞ்சம் குறைச்சி தான் வைப்பேன், நம்ம பேசுகிறது கேட்கணுன்றதுக்காக. ஓகே, ஒரு 18 இருக்கட்டும். இப்போ பாருங்கள். வெல்கம் டு சித்து. இன்னும் கொஞ்சம் கூட இதை குறைச்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்கும், அந்த அளவுக்கு வைங்க, 1 2லாம் போயிடாதீங்க. ஒரு 15க்கு மேலே எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ மேலே வைங்க. சரி, நான் ரொம்ப கம்மியாக வச்சிட்டேன். 15க்கு மேலே எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ வைங்க. நான் அப்போ தான் இது பாட்டு கேட்கும், நீங்கள் பேசுகிறதும் கேட்கும். நான் பார்த்தீங்கன்னா 24 வச்சுருக்கேன், கேட்கறதில்ல. வெல்கம். ஸோ இதை நம்ம இது பண்ணிடுவோம். இன்னும் குறைச்சிட்டு அதில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம சவுண்டு ஏற்றிடுவோம். பார்த்தீங்கன்னா நான் ஆட்டோ வால்யூம் போட்டுறேன். நான் பார்த்தீங்கன்னா பேன் ஜூம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணுவேன், ஆட்டோ வால்யூம் போட்டு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இதில் எடிட் பண்ணுறது. வெல்கம் டு சித்து தமிழன். இன்னைக்கு நம்ம வீடியோ. ஸோ இப்போ கரெக்டாக கேட்குது, இதனால் நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த இது இருக்கு இல்லையா, இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் பேன் ஜூம் ஆப்ஷன் ஏற்கனவே போட்டிருக்கேன். இந்த இடத்துல நான் பார்த்தீங்கன்னா இப்படி கட் பண்ணிடுவேன், ஏன்னா இந்த இதுக்கோட பாட்டு கேட்கணுன்றதுக்காக நான் இதை அப்படியே ட்ரிம்னஸ் பிளேஸை கொடுத்துட்டு இதில் அப்படியே அழகாக டெலிட் பண்ணிடுவேன். ஸோ இந்த இன்ட்ரோ முடிச்சோடனே அடுத்த வீடியோ ஆட் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டிடுறேன் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் ஓவராக எக்ஸ்ட்ரா ஆட் கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் இது பண்ணுறதுனால எனக்கு தெரிஞ்ச ரெக்கார்ட் ஆகாது, அது அதனால் நான் அதை காட்ட முடியாது. எனக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் உங்களுக்கு அதுக்கப்புறம் பேசணும் அப்படி நீங்கள் ஒரு கிராஃப்ட் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை யாருக்காவது பர்த்டேக்கு இது பண்ணுறீங்க அப்படின்னாலும் இது தாராளமாக யூஸ் பண்ணலாம், நல்லாவே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ ப்ளஸ் ஐக்கான் நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ வரும். நீங்கள் கிளாசிக் ட்ரான்ஸ்லேஷனுக்குள்ளே போய்ட்டு ஜூம் அவுட்டுன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன் நான். ஸோ மைக் வச்சே பேசுவோம், அப்போ தாங்க நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். சுற்றி சத்தம் இருந்தாலும் மைக்கில் பேசுவோம். சரி, இப்போ நம்மளுக்கு ஜூம் அவுட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே வந்துவிட்டோம். இப்போ ஃபேட் த்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ ஃபேட் கலர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ க்ரீன் கலர் வைக்கிறேன். இப்போ பாருங்கள், இது மாதிரி வரும். ஸோ இந்த படத்தில் நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல, விட்டுருங்க. ஓகே, இதில் இருக்கிற பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ட்ராவல் அண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னா இதை கொடுத்து பாருங்கள். இதில் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குது, நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் இருக்கிற எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாமே பிடிக்கும். நான் ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரியும் கொடுப்பேன். இங்கே பாருங்கள். ஸோ நிறைய யூடியூபர்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்பீங்க. ஸோ இப்படி தான், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் அவுட்வேர்டுன்ற மாதிரி கூட கொடுத்துக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அவுட்வேர்டுன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ அவுட்வேர்டு அது இப்படி வரும். ஸோ இப்போ நம்ம ஜூம் அவுட் அண்ட் தென் இதுன்னு இருக்குது, அது இப்படி பண்ணுவோம், நல்லா இருக்குது. ஓகே, இப்போ பிளாக்கின் அப்படின்றது கொடுப்போம். நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் காட்டிட்டு இருந்தால் டைம் தான் ஓடும். ஒரு 2-3 மட்டும் காட்டிட்டு முடிச்சுக்கிறேன் நான். ஸோ அப்புறம் ரொம்ப லென்த்தாக போயிடும் வீடியோ. ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேண்டாம். ஃபண்ட்ராசிங்ஸில் வச்சு நான் மினி சர்க்கிள்ஸ் தான் வைப்பேன், அதான் எனக்கு எப்போதுமே கரெக்டாக இருக்கும். ஸோ இன்ட்ரோக்கு பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக தான் வைப்பேன், ரொம்ப பெருசாலாம் வைக்க மாட்டேன். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம 3D ஃப்ளிப் கொடுத்துட்டு நம்ம வெளில வந்துடுவோம். ஸோ அடுத்த இதுக்கு ஜாயின் பண்ணும் போது தான் நான் இது பண்ணுவேன். சரி, இதில் இருக்கிற லேயரை பற்றி நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ லேயரில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீடியாவில் அடுத்து நீங்கள் என்ன ஆட் பண்ணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கவுண்டர் போடுறேன். அது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இது ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் இதில் தான் யூஸ் பண்ணணும். குரோமாக்கி அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு எனேபிள் கொடுங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ இங்கே இருக்குது டைமர். நான் டைமர் செட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், டைம் ஓடிக்கிட்டுருக்கு. இது மாதிரி தான் நம்ம லேயர் மீடியா ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா லேயரில் வீடியோ சேர்க்கலாம். ஸோ இந்த கீ பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா லைட்டாக மூவ்மெண்ட் கொடுங்க. அப்படியே நவுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் ஐக்கன் கொடுங்க. மறுபடியும் சிறுஸ் பண்ணிட்டே வாங்க. அப்படியே இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கன் கொடுங்க. ஸோ மறுபடியும் பெருசு பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் மாறி அது ஒரு எஃபெக்டாக மாறிடும். நான் பார்த்தீங்கன்னா கடைசியில் எண்டில் இப்படி பெருசாக்கிற மாதிரி வச்சிடுறேன். ஓகே, இதில் நம்ம இப்படி கொடுத்துருவோம். இப்போ ஃபஸ்ட்லேருந்து இதை ப்ளே பண்ணி பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. 30 29. ஸோ
ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு கீ அனிமேஷன் அது அவ்வளவுதான். ஸோ இதுக்கு தான் நான் இதை ஆட் பண்ணேன். ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லைனாலும் கூட இங்கே டெலிட் பட்டன் இருக்குது, டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா இந்த கேப்சர் பட்டன் அழுத்தி அதாவது கேப்சர் அண்ட் சேவ், கேப்சர் அண்ட் ஆட் கிளிப். கேப்சர் அண்ட் ஆட் கிளிப்னா ஒரு சைடில் ஒரு மீடியா மாதிரி சேவ் ஆயிடும், லேயர் மாதிரியும் சேவ் ஆயிடும். ஸோ நீங்கள் சேவ் மட்டும் கூட பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ எதுவுமே பண்ணல. கீழே பாருங்கள், இந்த அழுத்துனீங்க அப்படின்னா இது மேலேயும் இது இப்படி வந்துடும். இப்போ மறுபடியும் இதை அழுத்துனீங்கன்னா அப்படி வரும். ஸோ இப்படி அழுத்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ கூட எண்டுக்கு கூட போய்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் இதுக்கு அழுத்திட்டு இந்த வீடியோ கண்ட எண்டுக்கு போகலாம். ஸோ சில பேர் இப்படி தள்ளிட்டு இருப்பீங்க, அப்படிலாம் தள்ளாதீங்க. ஜஸ்ட் இதை இந்த பட்டனை டேப் பண்ணிங்க அப்படின்னா அழகாக அது பாட்டுக்கு கடைசி எண்டுக்கு போயிடும், இந்த கிளிப்போட எண்டுக்கு போயிடும். நீங்கள் அடுத்தடுத்த கிளிப்புக்கு ஸ்டார்டிங் போயிட்டு அதுக்கோட எண்டுக்கும் போய்க்கலாம் நீங்கள். ஓகே, இதில் வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? ஸோ இவ்வளோதான் சிம்பிளாக எடிட் பண்ணலாம். எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். கஸ்டம் பிளர் யூஸ் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பிளர் பண்ணுறேன். இந்த இடத்த நான் பிளர் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அழகாக தூக்கிட்டு போயிட்டு அந்த இடத்த உங்களுக்கு பிளர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதுக்கு கூட அனிமேஷன் வச்சுக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இதை டெலீட் பண்ணிடுறேன், இது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஓகே, இந்த இதில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸில் இவ்வளோ தான் இருக்கும். நீங்கள் பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸில் நீங்கள் இந்த அசெட் ஸ்டோர் கூட யூஸ் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ அசெட் ஸ்டோரை பற்றி எதுவும் சொல்ல விரும்பலை. ஸோ நம்ம டெக்ஸ்ட்டுக்கு போயிடுவோம். டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா இதில் நீங்கள் என்ன அனுப்பணுமோ போட்டுக்கலாம். ஸோ நான் ஹாய்ஸ் வெல்கம் டு சித்து தமிழன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபாண்ட் கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த நோட்டோ செரிஃப் ரெகுலர் அப்படி இல்லை அப்படின்னா நோட்டோ செரிஃப் போல்ட் இட்டாலிக்கில் வெறும் நார்மலான இட்டாலிக் யூஸ் பண்ணுவேன். இதான் நல்லாயிருக்கும் பார்க்கவும். ஸோ இதுக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் அவுட் அனிமேஷன் வைக்கலாம் தாராளமாக. பார்த்தீங்கன்னா பாப் கொடுக்குறேன். ஸோ அவுட் அனிமேஷன் வைக்கிறேன். இப்போது கிளாக் வைஸ்ன்றதை கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இதை ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இது எடிட் பண்ணுறது சிம்பிளான வேலை தான். இப்போ பாருங்கள், ஹை காய்ஸ் வெல்கம் டு சித்து தமிழன் வந்துடுச்சா? இப்போ அதோட போயிடும். இப்படி தான் நிறைய பேர் எடிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் எடிட் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாராவது பர்த்டே வந்தால் நீங்கள் ஒரு யூடியூபரோ இல்லைனாலும் கூட அதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் அதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஹேண்ட் ரைட்டிங் இந்த நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஆரோ மார்க்லாம் காமிப்பாங்க, அது எப்படி நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி தான். ஸோ அதே மாதிரி நான் இதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி மேலே இந்த பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னா இதுக்கும் ட்ரா பை ஸ்ட்ரோக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்படி வரையும். ட்ராயிங் ஆர்டர்னு கொடுத்தீங்கன்னா அது ஆர்டராக வரையும். ஃபஸ்ட்டு எது நீங்கள் போட்டிங்களா அது அவுட் அனிமேஷனில் எரேசிங் இது அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ போய் பாருங்கள், நான் ஒரு ஆப் இது மாதிரி காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள், ஹை காய்ஸ் வெல்கம் டு சித்து தமிழன் அப்படின்ற அழகாக வருது இல்லையா? ஸோ அவ்வளோதான். இவ்வளோதான் சிம்பிளாக இந்த பேசிக் டியூட்டோரியல்ன்றதை விட ஈஸி. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் பிரிஸ்மா 3D டியூட்டோரியல் போட்டிருக்கேன். அது இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ நான் வேறு சொல்கிற விஷயத்தை மறந்துட்டேன் அப்படின்னா அதையும் சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். பார்த்தீங்கன்னா கேமரா கூட இருக்குது, நான் கேமரான்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ நான் தெரியவேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நம்ம வெளில வந்துடுவோம். ஸோ இது நம்ம தேவையில்லை. ஸோ கேமரா கூட இருக்குது. இதில் கேமரா ரெக்கார்டர் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் மாற்றிக்கலாம். ஓகே, இவ்வளோ தான் இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா சிம்பிள் எடிட்டிங் தான். நீங்கள் எவ்வளோ லேயர் 100 லேயர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அன்லிமிட்டட் லேயர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 100 லேயரில் அதுக்கும் மேலே கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அது லேக் ஆகும் ஃபோன், அது ஒன்று தான் பிரச்சனை. மற்றபடி இதில் எதுவுமே இல்லை. இதில் இவ்வளோ சிம்பிளாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் மாதிரி இருக்கும். ஸோ பிசிலலாம் பார்த்தீங்கன்னா இதை விட காம்ப்ளிகேட்டடாலாம் இருக்கும். நீங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பிள்ளைக்கு நம்ம டேப் பண்ணி ஆல் ரம்சர் சாரி முடிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு சேர்த்துக்கிறேன். நான் உங்கள் சித்தார்த், இது உங்கள் சித்து தமிழன்.